ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொல்ல போகிற மூவி ரிவ்யூஸ் அப்டேட்ஸ் இந்த மாதிரிலாம் இன்னும் நிறைய உங்களுக்கு தெரியணும்னா என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ லோக்கா சாப்டர் 1 ஒரு ஃபீமேல் சூப்பர் ஹீரோ மூவி, அதுவும் நம்ம சவுத் இண்டியன் இண்டஸ்ட்ரியிலேருந்து போயிருக்குன்னா பெரிய விஷயம். ஏன்னா இது வரைக்கும் நம்ம மேல் சூப்பர் ஹீரோஸ் தான் பார்த்துருப்போம். ஒரு ஃபீமேலில் அதை கல்யாணி பிரியதர்ஷன் தான் ஃபஸ்ட்டாக வந்திருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ இந்த படம் ஓகே, நிறைய நீங்கள் இந்த மார்வல், டிசி, ட்வைலைட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிலேட் ஆகும். எனக்கு இந்த படம் பார்க்குறப்போ எஸ்பெஷலி ட்வைலைட், அதுக்கப்புறம் மார்வலில் பிளேடுன்னு ஒரு கேரக்டர் இருக்குது இல்லையா, ஸோ ஹாஃப் வேம்பயர் ஹாஃப் ஹியூமன், ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இங்கே நிறைய ஃபாலோ பண்ணியிருக்காங்க. டேயில் பவர் இருக்காது, நைட்டில் பவர் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அப்படி தான் ஸ்டோரி போயிட்டுருக்கும். ஸோ சூப்பர் ஹீரோ மூவினா என்ன, ஒரு நல்லது செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, நான் கெட்டதாக வில்லன் ஒருத்தன் வருவான், அதை தாக்குறது தான் வந்து ஸ்டோரியே கரெக்டாக. ஸோ அதே தான் இங்கேயுமே ப்ளாட் இருக்குது. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா டொவினோ தாமஸோட ரோல் ஒரு மெஜிஷியனாக வருவார், சூப்பராக இருக்குது. ஸோ ஒரு ஹிண்ட்டு கொடுத்துருக்காங்க, செகண்ட் பார்ட்டில் இவங்கெல்லாம் வரலாம். அதுக்கப்புறம் படம் முடிகிறப்போ பார்த்திங்கன்னா துல்கர் சல்மானோட ரோல் சூப்பராக இருந்துச்சுங்க. லைட்டாக அது உங்களுக்கு பார்க்குறப்போ நம்ம அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம்லலாம் பார்த்துருப்போம் இல்லையா, ஹாக்காய் ரோனிலாம் வருவார், அதே மாதிரி ஒரு காஸ்டியூம்லாம் கொடுத்து ஸ்டண்ட்லாம் கொடுத்து வச்சுருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் சாண்டி மாஸ்டர், ஸோ லியோ படத்துலேருந்து இவருக்கு ஆஃபர்ஸாக வந்துக்கிட்டு இருக்குது. அவருமே பார்த்திங்கன்னா இதில் சூப்பராக அவர் தான் வில்லனாக ப்ளே பண்ணியிருக்காரு. லாஸ்ட்டாக வில்லனாக எப்படி மாறுவார்ன்றதை நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த ஒரு டீட்டெயிலிங்லாம் கூட நல்லாவே இருந்துச்சு. ஸ்டார்டிங்கிறதே கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க, டீ டோட்டலருன்ற மாதிரிலாம், அது நல்லா போயிட்டு இருந்தது. கல்யாணி பிரியதர்ஷினியோட ரோல்லாம் உண்மையிலே சூப்பராக நிறையா இது பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து அவங்கள ஒரு வண்டர் உமன் பார்க்குற மாதிரியே இருக்கும். எப்படி நம்ம கேல் காடட் இருக்குமோ அதே ரோல் தான் இங்கேயுமே அவங்களுக்கு இமிடேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். அண்ட் நிறையா போஸ்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னு வைங்களேன், பேட்மேன் வந்து அந்த டாப் ஆஃப் த பில்டிங்கில் நிற்கிற மாதிரியும் கரெக்டாக சிட்டியை நைட் வியூ வாட்ச் பண்ணிகிட்டு இருப்பார், அதே தான் இங்கேயுமே நிறையா காட்டியிருக்காங்க. நிறையா ரிசம்பிளன்ஸ் நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் அங்கங்கே ஸ்லோவாக போனாலுமே உங்களுக்கு போர் அடிக்காமல் போச்சு. ஸோ இப்போ தான் தெரியுது ஏன் இந்த படம் வந்து அவ்வளோ ஹிட் ஆகிருக்கு. ஏன்னா ஒரு புது மாதிரி ஒரு சினிமேட்டிக் ஃபீல் கொடுத்துச்சு படம். பட் படத்தில் எனக்கு என்ன குறையா தெரிஞ்சதுன்னா, ரொம்பவே பட்ஜெட் கம்மியாக தான் இருக்கணுன்றதுக்காக செட்டுன்றது அழகாக எல்லாமே தெரிஞ்சுது, ரியலிஸ்டிக் ஃபீலே கொடுக்கல. ஸோ அது வந்து கொஞ்சம் எனக்கு வந்து கனெக்ட் ஆகாத மாதிரியே இருந்துச்சுன்னு எனக்கு தோணுச்சு. அந்த செட் ஒர்க்கில் இன்னும் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ படம் ஓவராலாக சூப்பராக இருக்குங்க, நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபேமிலியோட இந்த படம் தாராளமாக பார்க்கலாம். எந்த ஒரு அடல்ட் சீன்ஸு, வல்கர் சீன்ஸ் எதுவுமே கிடையாது, வைலன்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ ஓகே,